கிறிஸ்தவர்கள் நகை அணியலாமா அணியக்கூடாதா என்கிற கேள்விக்கு விடையை இந்த வீடியோவில் பாருங்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், இப்ப நீங்க அந்த ஜுவல் எல்லாமே பொன் கன்றுக்குட்டி செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா பிரதர்? ஆமா சிஸ்டர். பொன் கன்றுக்குட்டி செஞ்சதுக்கு அப்புறமா அதையே அவங்களுக்கு வந்து குடிக்க கூடாது, கரைச்சி தண்ணியில சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த அணிகலன்களை நீங்க யாரும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? இப்ப பெண்டிகஸ் சிஸ்டத்துல அதிகமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நகை போட்டவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க, நகை போடாதவங்க பரிசுத்தமானவங்க, போட்டவங்க ரொம்ப பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாம் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மித்து இருக்குல்ல பிரதர். அது ரொம்ப நாளாவே ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கு. ஏன்னா நாங்களும் அந்த இதுல இருந்து தான் வந்திருக்கோம். நான் எல்லாம் ஜுவல் போட்டிருப்பேன், என்னோட சிஸ்டர் எல்லாம் இப்ப போட்டிருக்க மாட்டா. சோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதை வச்சு ஒரு டாமினேட் பண்ணி பேசுவாங்க. நான் அதுக்காக கேட்கிறேன். மனுஷனோ முகத்தை பார்க்குறார், தேவனோ இருதயத்தை பார்க்குறார் சிஸ்டர். ஆனால் அதனால நம்ம பாவம் செய்யக்கூடாது. யாத்ராகமம் சம்பவத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி காரியத்தை செய்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் வந்து கல்ட்ட சொல்லிட்டார், இனி வந்து உங்களை தாழ்மைப்படுத்தவும் நீங்கள் வந்து பண்ண தப்ப நீங்கள் உணருங்க, அதனால நீங்கள் எடுத்துன்னு வந்துருங்க, நகையை கழட்டிடுங்கன்னு சொல்லிட்டு கழட்ட வச்சிட்டார். அதுக்கு பின்னாடி வந்து எங்கன்னா நகைகள் இருந்ததா அப்படின்னா தேவனே கொடுத்தாருங்க, ராஜாக்களுக்கு கொடுத்தாரு. நியாயாதிபதிகள் காலகட்டத்தில் சில காதணிகளை போட்டு கொண்டிருந்தார்கள். அதே உங்களுக்கு பின்னாடி ஆபத்தாக மாறிது. சாமுவேல் புஸ்தகத்தில் சவுலுக்கிட்ட தேவன் கொடுத்துருக்கார். சவுல் வந்து என்ன மாதிரி வஸ்திரத்தையும் நகைகளையும் போட்டிருக்கோம். அதில் வந்து ஆர்னமெண்ட்ஸ்னே போட்டிருக்கார், பொன் ஆபரணங்கள், இதை தான் சவுல் போட்டுன்னு இருக்கார். அதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் இவங்க எல்லாமே இருந்தது. சரி, இப்போ நம்ம கிட்ட வரலாம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சில இடத்துல சொல்றாங்களே, நம்ம இது போடக்கூடாது, போடலைன்னா தான் நம்ம வந்து நல்லது செஞ்சிருக்கிறோம் அல்லது தேவனுக்கு உகந்தவர்களா இருக்கிறோம், இப்போ நம்ம போட்டா இது தப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்னன்னா, இதுக்கு பைபிள் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய அலங்காரம் உள்ளான அலங்காரமா இருக்கணும், வெளி தோற்றமான அலங்காரமா இருக்கக்கூடாது. ஆனாலும் நீங்கள் அலங்கரிக்கும் போது மாடஸ்ட் அப்படின்னா என்ன, மாடஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, மற்றவர்கள் பார்த்து இச்சிக்க கூடாது. ஓ, எனக்கும் இந்த மாதிரி வேணும், ஏதோ ஒரு வகையில் அவங்க கீழே விழுறதுக்கு நான் உடுத்துற உடையும் துணியும் அல்லது ஏதோ ஒன்று அவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஜாக்கிரதையாக ஞானமுடன் இருக்கணும். இல்லை எனக்கு வேணாம் விட்டுடலாம். ஆனால் போடல, அதாவது போட்டுன்னு இருக்கிறாங்க, அவங்க வந்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அவங்க காதில் தங்கத்தை போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது தவறு. ஏன்னா அது குற்றம். தேவன் வந்து அது விரும்புறதில்லை. நம்மளுக்கு வசனத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம வெளி தோற்றமான அலங்காரம் வேண்டாம், ஆனால் நம்மளுடைய அலங்கரிப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாடஸ்டாக இருக்கணும். எப்படி நம்ம அலங்கரிச்சுக்கிறோமோ மற்றவங்க அதை இச்சிக்க கூடாது. அப்படி யாராவது இதை வைத்து குற்றம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்துவோடைய சிங்காசனத்தில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் நியாயாதிபதி, அவரெல்லாம் விசாரிக்கணும். நம்ம எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நியாய தீர்ப்பை எழுதலாம், தேவன் உங்களுக்கு நீங்கள் விரோதமாக இருக்கிறீங்கன்ட்டு, அது அவரெல்லாம் விசாரிக்கணும். ஸோ இதுதான் சிஸ்டர் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போனால் அவரே தாங்க கொடுத்தாருங்க இஸ்ரேல் மக்களுக்கு, நீங்கள்லாம் காதணி, கைக்கு வலியல் எல்லாமே நீங்கள் வைத்துக்கோங்க. அவங்க தப்பு பண்ண தொட்டு தான் கரெக்டாக சொல்கிறார். தேங்க்யூ பிரதர்.